அல்லாஹுடைய நண்பர்களில், அல்லாஹுவை வணங்குவதில், அல்லாஹுடத்திலே தனிமையிலிருந்து அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்வதில் உமருடைய தரத்தை யாராலும் அளக்க முடியாது அந்த ரப்பை தவிர. குர்ஆனுடைய வசனங்கள் கேட்கப்பட்டாலே உமர் அவர்களால் தாங்க முடியாது. அதுவும் மறுமையுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் யார் ஓதினாலும் சரி உமர் அவர்கள் அழுது விடுவார்கள். ஒரு முறை இரவு உலாவ செல்லும் பொழுது ஓதப்படுகிறது. ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார், வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் என்ற ஒரு சூறாவை அந்த 7வது வசனத்தை ஓதுகிறார். இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ, இன்ன அஸாப ரப்பிக லவாகிஅ. இதை கேட்டவுடன் உமர் அவர்கள் அதே இடத்திலேயே அமர்ந்து விடுகிறார். சூரத்து தூரை படித்ததனுடைய அர்த்தத்தை நீங்கள் படியுங்கள். 7 வசனங்கள் முதல் 7 வசனங்களை படியுங்கள். சூரத்து தூரிலே அமர்ந்து விடுகிறார். அமர்ந்து விட்டு எழ முடியாமல் அழுகையால் நடந்து சென்று வீட்டை சென்றடைகிறார். அழுது அழுது உமர் அவர்களுக்கு நோயே ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அக்பர். என்ன மறுமையின் அச்சம் பாருங்கள், என்ன மறுமையின் பயம் பாருங்கள். உமர் அவர்கள் தொழுகை நடத்தினால், அவ்வளவு பெரிய வீரர், பலம் மிக்கவர், தொழுகையிலே அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம், அழுகையால் அவர் தேம்பக்கூடிய தேம்பலின் சப்தம் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு வரை கேட்கும். அல்லாஹ் அக்பர். அடிக்கடி உமர் அவர்கள் விரும்பி ஓதக்கூடிய சூரா சூரத்துல் யூசுப். என்ன சூரா? சூரத்துல் யூசுப். ஓதிக்கொண்டே வருவார்கள். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கவலையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த அந்த வசனம் வரும் பொழுது உமர் அவர்களால் அதற்கு மேல் செல்ல முடியாது, அழ ஆரம்பித்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளவு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டவர் உமர் அவர்கள் சொல்கிறார்கள், 10 ஆண்டுகளாக நான் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்தேன். எத்தனை ஆண்டுகள்? ஒரு சிறு குழந்தைக்கு இன்று கொடுத்தால் 10 நாட்களில் சூரத்துல் பக்கராவை மனனம் செய்துவிடும். உமருக்கு சக்தி இல்லையா மனனம் செய்வதற்கு? மஅதல்லாஹ். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு வசனத்தையும் நான் மனனம் உள்ளத்திலே கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அதை செயல்படுத்தாதவரை. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ் என்று வந்தால் அந்த தக்குவாவை முழுமைப்படுத்தும் வரை அடுத்த வசனத்தை உமர் அவர்கள் ஓத மாட்டார்கள். சஹாபாக்களுடைய வழக்கம் இது, சஹாபாக்களுடைய முறை இது. அல்லாஹ் அக்பர்.